இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பாமக தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள் என்ன? இரண்டு தரப்புமே சொல்வது என்னவென்றால், நாங்கள் தான் உண்மையான பாமக என்று வலியுறுத்தி வருகின்றன. ஒருபுறம் அன்புமணி தரப்பிலே தவறான ஆவணங்கள் மோசடியாக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையமோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் சார்பாக தற்போது தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், ஒருவேளை இந்த ஆவணங்கள் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மோசடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் புதிய ஆதாரங்களை சமர்ப்பித்து எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் அவர்கள் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு புறம் நீதிமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் தேர்தல் ஆணையத்தின் இந்த கடிதத்தை எதிர்த்து அவர்களிடமே மனு அளிக்கலாம், அவர்களிடமே உரிய ஆதாரங்களை அளிக்கலாம். ஆகவே உட்கட்சி பிரச்சனையாக இருக்கும் இதிலே நாங்கள் எந்த முடிவையும் எடுக்கவில்லை, ஆதாரங்களின் அடிப்படையிலே எங்களுடைய முடிவை தெரிவித்தோம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆகவே தற்போது எதிர்த்தரப்பு, அதாவது நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து அவர் சார்பாக ஆவணங்களை வழங்கி மேலும் பரிசீலனைக்காக அளிக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்திடம் அதுவும் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அவர்கள் நீதிமன்றம் வந்திருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறதோ அதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே திலகவதி, இன்று தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பாக ஜந்தர் மந்தர் பகுதியிலே ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற இருக்கிறது. அவர்கள் சொல்வது என்னவென்றால், அன்புமணியுடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது, ஆனாலும் தேர்தல் ஆணையம் அவர் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் அவர் பதவிக்காலம் தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பதவிக்காலம் எப்போது முடிகிறது என்றால், அந்த பதவிக்காலம் முடிவுக்கு வரும் காலத்துக்குள் சட்டமன்ற தேர்தலை நடந்து முடிந்துவிடும். அதன் பிறகு வேறு மாதிரியான முடிவுகளை எடுத்தாலும் அதனால் ஒரு பயனும் இருக்காது என்பது அவர்களுடைய கருத்து. ஆகவேதான் அவசரமாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். கணபதி, ஒருவேளை எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இந்த வழக்கு இப்படியே தொடருமாயின், இந்த பிரச்சனை இப்படியே தொடருமாயின், சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில பாமக என்னாகும், மாம்பழம் சின்னம் என்னாகும், முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படித்தானே தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. தற்போது பாமகவுக்கான அங்கீகாரம் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்கிற அந்தஸ்தில் மட்டுமே இருக்கிறார்கள். ஆகவே எப்படி பார்த்தாலும் அவர்கள் இன்னும் அடுத்த சில மாதங்களிலே என்னென்ன நடவடிக்கைகளை எடுப்பார்கள்? ஒன்று, தேர்தல் ஆணையத்திலே ஒரு தரப்பு தங்களுக்கு எதிராக முடிவு வந்திருக்கிறது என்றால் அதற்கு எதிராக மனு அளிக்கலாம். மேலும் தற்போது நீதிமன்றத்திலே உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என தற்போது வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வலியுறுத்தலாம். இந்த இரண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என இரண்டு தரப்புகளுமே உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே ஒரு புறம் இந்த சட்ட ரீதியான இந்த நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் தொடரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சிவசேனா விவகாரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். வெகு விரைவாக இது போன்ற முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுவது அவ்வளவு சாத்தியம் இல்லை. மேலும் எந்த பிரிவுக்கு, அதாவது ஒரு கட்சியிலே பிளவு ஏற்பட்டு இரண்டு பிரிவுகள் உண்டாகி இருக்கின்றதால் அந்த இரண்டு பிரிவுகளிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் ஆகியோருக்கு ஆதரவு எந்த பக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு சாதகமான முடிவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இன்று நீதிமன்றம் என்ன சொல்கிறது, நோட்டீஸ் வழங்குகிறதா, அதற்கு யார் எப்படி பதிலளிப்பார்கள் என்பதை பொறுத்தே அமையும். அன்புமணி தரப்பை பொறுத்தவரை தற்போது அவருக்கு சாதகமான முடிவு வந்திருக்கிறது. ஆகவே அதற்கு எதிராக கேள்வி கேட்பதால் மட்டுமே அவர் தேர்தல் ஆணையத்திடம் ஆவணங்களை வழங்குவோ அல்லது நீதிமன்றங்களிலே அபிடவிட் தாக்கல் செய்யவோ கூடிய சூழல் ஏற்படும். இல்லாவிட்டால் அவர் தற்போதைக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவளிக்கிறது என்பதை உன்னித்து கவனித்துக் கொண்டிருப்பார் என நாம் புரிந்து கொள்ளலாம். திலகவதி, தேர்தல் வரை இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே செல்கிறதா, இல்ல முன்பாக ஏதேனும் முடிவு எட்டப்படுகிறதா என்று உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.